Surprise! Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் இசையமைப்பாளரும் நடிகருமான ஹிப்ஹாப் ஆதி. தன்னுடைய வித்தியாசமான பாடல்கள் மூலம் ஏராளமான ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்திருக்கின்ற ஹிப்ஹாப் ஆதியை ஒரு இசையமைப்பாளராகவும் இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் அறிமுகப்படுத்திய பெருமை இயக்குனர் சுந்தர் சி.கே சொந்தமானது. சரணம் பல்லவின்லாம் சொல்றீங்களா? ஆமா. அப்படின்னா என்ன? பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என்று தமிழ் சினிமாவின் பல தளங்களில் வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஹிப்ஹாப் ஆதி தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம்ண்ணா. படிக்கும்போது ஆதியுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருந்தது? படிக்கும்போது இல்லை, பள்ளி காலத்திலிருந்தே மியூசிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே இருந்திருக்கு. காலேஜ் படிக்கிறப்ப நான் மியூசிக் ஹாஸ்டலில் உட்காந்து மியூசிக் கம்ப்யூட்டர் வச்சு மியூசிக் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஆர்வம் வந்து மியூசிக்கில் சின்ன வயசுலேருந்தே இருந்தது. யார் காரணம் இருக்குது? காரணம்னு இல்லை, கேட்குற பாடல்கள் அதுதான் காரணம். அண்டு இப்போ வீட்டில் யாரும் மியூசிஷியன்ஸ் அந்த மாதிரி யாருமே கிடையாது. நான் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட் வீட்டில். அப்பா அம்மா 2 பேரும் ப்ரொஃபஸர்ஸ். ஸோ தாத்தா பாட்டி எல்லாம் வாத்தியார். ஸோ அதனால் வந்து நான் தான் முதல்ல இருந்தது. ஸோ இன்ட்ரெஸ்ட்னா பாடல்கள் வீட்டில் நிறைய ஓடிட்டே இருக்கும். எங்கள் அப்பா வந்து நிறைய பழைய பாடல்கள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரேடியோ ஆல்வேஸ் இருக்கும் வீட்டில். ஸோ அந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே ப்ரொஃபஷனாக நீங்கள் ஏற்றுக்கிட்டப்போ அவ்வளோவாக வீட்டில் ரசிக்கலை இல்லையா? ரசிக்கலைங்கிறத தாண்டி பயம். இது ஒரு கெரியராக இருக்க முடியுமாங்கிற ஒரு பயம். ஏன்னா வந்து ஒரு கோயம்புத்தூர்ங்கிற ஒரு ஊரில் இருந்து நம்ம இங்கே வந்து இது ஒரு ப்ரொஃபஷனுங்கிறப்ப அவங்களுக்கு அந்த சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயத்தையே பார்க்குறவங்களுக்கு திடீர்னு இது என்ன மாதிரியான தொழில், இது என்ன மாதிரியான வேலை, அப்புறம் அது போக நம்ம சினிமானா ஒரு ஒரு இதில் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்களா, சினிமாவுக்கு போனால் கெட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எல்லாருக்கும் தோணக்கூடிய பையன் வாழ்க்கை என்ன ஆகுங்கிற பயம். அந்த பயமே தவிர அவங்க என்னுடைய கவிதைகள் எல்லாம் ரசிச்சிருக்காங்க. சின்ன வயசில் நான் போய் கவிதை போட்டிகளில் ஜெயிச்சுட்டு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதே ஒரு பையன் வந்து இது ஒரு கெரியராக எடுத்துக்க போகிறாங்கிறப்ப ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் அந்த பயம் இருக்கும். அந்த பயம் இருந்தது. பட் வந்து அது வந்து அவங்க ரசித்தாங்க, ரசிக்க செஞ்சாங்க. ஆனால் அந்த பயம் வந்து அதை ரசிக்க விடலைன்னு சொல்ல முடியாது. என்ன ஆகுங்கிற கேள்வி மட்டும் இருந்ததுண்ணா. அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டு சென்னைக்கு வந்தீங்க? கன்வின்ஸ் பண்ணலை. ஒரு வருஷம் படித்து முடிக்கிறப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 வருஷம் பிரேக்குன்னு சொல்லி இந்த 1 வருஷத்தில் நான் போய் ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் அதுதான் மீசை முறுக்கு படமாகவே எடுத்துட்டேன். உங்கள் பயோபிக் தானே அது? ஓகே, ஆமாம். ஸோ அதனால் 1 வருஷம் கிளம்பி வந்து இங்கே இப்போ நிறைய மேடைகளில் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக நிறைய பாடல்கள் பண்ணி ஆனால் சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ 1 வருஷம் முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு போய் வேறு வழி இல்லைங்கிற சூழ்நிலையில் இந்த 1 வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ முனைப்போட, ஏன்னா ஒரு அப்பா அம்மா யார் கேட்குறது கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இல்லாத மாதிரி ஒரு சுதந்திர வாழ்க்கைக்குள்ளே போகிற, அப்படி இருக்கும் பொழுது வேறு எந்த இடத்துலையும் கவனத்தை செதறோடாமல் 1 வருஷம் இதே நோக்கி ஓடிட்டு இருந்த. ஸோ நீ தாராளமாக போய் பண்ணலாம், ஆனால் படிப்பு முக்கியம் அப்படிங்கிறப்ப நான் என்ட்ரன்ஸ்லாம் எழுதி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது தான் வந்த ஆல்பம் தான்
ஹிப்ஹாப் தமிழன். ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாடல்கள் வர வர அங்கேருந்து இப்போ படித்து முடித்த உடனே அடுத்த கெரியர் என்ன அப்படிங்கும் பொழுது சரி நம்ம தான் ஆல்பம்லாம் மியூசிக் தான் நம்மளோட ஆல்ரெடி இருக்குது, பட் இதுலேருந்து நமக்கு கெரியர் அமைச்சிக்கக்கூடிய இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக் இல்லைண்ணா. கரெக்ட். ஸோ அதனால் இந்த கெரியர் அமைச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெரியும் பொழுது நம்ம மியூசிக் டைரக்ஷனுக்குள்ளே போய் தான் ஆகணும்னு படித்து MBA முடித்த உடனே மியூசிக் டைரக்டராக ஆம்பளை படத்து மூலமாக அறிமுகமான. இந்த ஒரு வருஷ போராட்டம் ஆதிக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தது? அந்த ஒரு வருஷ போராட்டம் தான் வாழ்க்கையை ஆக்சுவலாக கற்றுக் கொடுத்தது. ஏன்னா அது வரைக்கும் வந்து நீங்கள் இந்த காலேஜில் படிக்கும்போது அது ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டுன்னு, ஏன்னா சுற்றி நண்பர்கள் இருப்பாங்க, நமக்கு வாழ்க்கையோட உண்மையான கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ஒரு வருஷத்தில் அதாவது இருக்கிறதுலையே ஒரு மனிதன் படக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் நான் பார்க்குறது வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது வந்து பசி தான். அதாவது காசு இல்லை நமக்கு வந்து, அதாவது ரொம்ப நாள் வந்து நாங்கள் வந்து ரைஸு ஊறுகாய் இதுதான் எங்களோட மார்னிங் 3 ரூபா மோர் பாக்கெட் ஒன்று வரும் அந்த இதில். ஸோ அதுதான் உணவு ஒரு பாயிண்ட் வரைக்கும். அந்த ஒரு வருஷம் வந்து வீட்லேயும் காசு வாங்க முடியாது, ஏன்னா நம்ம ஒரு மாசா டைலாக்லாம் பேசிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ நானே நண்பன் ஜீவா 2 பேர் மட்டும் உக்காந்து அந்த இதில் தான் வந்து ரியாலிட்டி நிறைய புரிய ஆரம்பிச்சிது. யாரும் இப்போ எல்லாம் நம்ம இவங்கெல்லாம் காலேஜில் ஒரு மாதம் இருக்கும் பொழுது கூட பசங்கள்லாம் இருக்கும் பொழுது எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை தேடி வேலைக்கு போகும் பொழுது அந்த தனிமை இது ஒவ்வொன்றா அந்த ரியாலிட்டி ஒவ்வொன்றா ஹிட் ஆகும். அந்த ரியாலிட்டி ஆர்க்கு தான் வந்து அதாவது இந்த தெருக்களில் விடப்படும் பொழுது தான் உண்மையான நிலைமை என்னங்கிறது நம்ம யாருங்கிறதே நமக்கு புரியும். ஸோ நான் என்ன யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்ட காலகட்டமே அந்த ஒரு வருட காலகட்டம் தான். இதில் ஜீவா எங்கே அறிமுகமானார்? ஜீவா இன்டர்நெட் மூலமாக அறிமுகமானார். நாங்கள் 2 பேரும் வந்து இந்த ஆர்குட் காலத்தில் அந்த டைமில் இருந்து இன்டர்நெட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நாங்கள் என்னோடைய பாடல்கள் நான் இங்கே பண்ணும்பொழுது ஜீவா அங்கே அவனுடைய பாடல்கள் பண்ணுவான். 2 பேர் இன்டர்நெட்டில் இது பண்ணிப்போம். நான் வந்து இப்போ 12th லீவில் சென்னை வந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து நேர்லேயும் 12th ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன், நேர்லேயும் காலேஜில் ரெகுலராக வரது உண்டு. எந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னாலும் கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து சத்தியமங்கலத்திலேருந்து பஸ் ஏறி நேராக சென்னை கிளம்பி வந்துடுவேன். ஸோ என்ன ஆனாலும் சரி வருவேன். இங்கே ஒரு மியூசிக் சீன் இருந்துச்சு, அங்கே அது மாதிரி எதுவுமே கிடையாது. கோயம்புத்தூர்லேயும் இங்கே மியூசிக் சீன்லாம் கிடையாது. ஸோ இங்கே வந்தோன்னா அந்த பேண்டு கூட கொலாபரேட் பண்ணுறது, நிறைய இடங்களில் பாடுறது, ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஜீவாவும் நானும் சேர்ந்து மியூசிக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ வந்து பாடல்கள் நாங்கள் அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு பாட்டாக ரெடி பண்ணுறோம், அதை நிறைய இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ வந்து ராக் மியூசிக்கு நல்ல ஒரு சென்னையில் ஒரு பேஸ் இருந்துச்சு. இந்த 2010 அந்த 7லேருந்து 10 அந்த காலகட்டத்தில் ஹிப்ஹாப் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாத ஒரு விஷயம். அப்படி ஹிப்ஹாப் வந்து அப்போ தான் படங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அதுவும் ரீமிக்ஸ் பாடல்கள்லையும் லைட்டாக ஏதாவது ஒரு பிஜிஎம் பின்னாடி வரும். அது புரிதல் கூட தேவையில்லை, ஏதோ ஒரு இதில் வந்தால் போதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு டைமில் அங்கே தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஹிப்ஹாப்பை வந்து முழு மூச்சோட பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி தான் ஜீவா அறிமுகம். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மியூசிக் பண்ண ஆரம்பிக்கிறது தான் எங்களுடைய பயணத்தின் தொடக்கம். ஃபஸ்ட்டு ஹிப்ஹாப் ஆல்பம் தமிழில் உங்களுக்கு தான் இல்லையா? இந்தியாவை பொறுத்த மலேசியாவில் ஒரு தமிழ் ஹிப்ஹாப் கலாச்சாரம் இருந்திருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பமை வந்து ரிலீஸ் பண்ணது ஹிப்ஹாப் தமிழன் மூலமாக வந்தது. முதல் மிக்ஸ்டேப்பும் எங்களுக்கு தான் 2015 விஸ்வரூபம் ஆரம்பம்னு நான் ஸ்கூல் முடிக்கிறப்பவே ஒரு மிக்ஸ்டேப்பை வந்து ரிலீஸ் பண்ணி நாங்களே அப்போ தான் அந்த சிடி காலகட்டம். ஸோ நாங்கள் அந்த ரைட் பண்ணலாம் சிடியை பேர்னர்னு ஒன்று. ஸோ சிடி பேர்ன் பண்ணி நாங்களே அதில் ஸ்டிக்கர் ஒட்டி 10 ரூபாய்க்கு சிடி வாங்கினா 25 ரூபாய்க்கு மிக்ஸ்டேப் விற்பேன். ஸோ அப்படி விற்று என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் திவேஷ்னு ஒரு மீசை முறுக்கில் வேலை பார்த்த பையன் வந்து அப்போ எங்களுக்கு எந்த அறிமுகம் இல்லை. அவன் வந்து கிட்டத்தட்ட அவனை அதுக்கப்புறம் ஒரு 8-9 வருஷம் கழிச்சு தான் சந்திக்கிறேன். அந்த பையன் வந்து 2007-8 காலகட்டத்தில் வந்து அவங்க இப்போ பசங்கள்லாம் சேர்ந்து என்னுடைய சிடியை மதுரையில் ஒரு கடையில் வாங்கி நாங்கள் கேட்டோம். நான் ஒரு ஜெராக்ஸ் கடையில் அப்போல்லாம் விற்பாங்க, நான் ரைட் பண்ணி அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டேப்பாக நாங்களே கைப்பட சிடி ரைட் பண்ணி நிறைய இடங்களில் விற்று அப்படி தான் வந்து என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்க ஆரம்பித்தோம். ஸோ அப்போவே ஒரு சின்ன ஒரு ஆண்டர்ப்ரனரியல் வழியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கே தான் ஆரம்பிச்சுது. இந்த ஹிப்ஹாப் ஆல்பம் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பையும் அடையாளத்தையும் ஆதிக்க கொடுத்தது? இனி வரைக்கும் பேரே ஹிப்ஹாப் நினச்சிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருச்சு. வரவேற்பு வந்து மக்களிடையே பயங்கரமாக எல்லாரும் வந்து பாராட்டினாங்க, கொண்டாடினாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி மாதிரி ஆடியோ ஃபீல்டுன்னு ஒன்று கிடையாது. அதுதான் அந்த சிடி பைரசி உச்சக்கட்டத்திலிருந்து சிடிகள்லேருந்து இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, டிரான்சிஷன் ஆகிட்டு இருக்கிற டைம், யூடியூப்லாம் வந்திருக்கிற காலகட்டம். அதனால் வந்து
வரவேற்பு இருந்துச்சு. புதுசாக இருக்கும் பொழுது ஒரு புதிதான விஷயம் புரியாதுங்கும் போது பிடிக்காதுங்கிற ஒரு மோடுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தலைமுறை வந்து இது என்ன இசை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் இருந்துச்சு. இது என்ன புது இசை, இதை பிடிக்கல, இது நல்லா இல்லைங்கிற ஒரு அந்த குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஆனால் இளைஞர்கள் மத்தியில் எந்த கல்லூரிகளில் போனாலும் வந்து நாங்கள் பார்ட்டிசிபெண்ட்டாக போகும்பொழுதே அவ்வளோ பேர் வந்து இது பண்ணுவாங்க, கத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ட்டாக ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம். பட் ஃபினான்ஷியலாக பார்க்கும் பொழுது எந்த இதுவும் இல்லை, இதில் சஸ்டெயினே ஆக முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து அதனால தான் படங்களுக்குள்ளே வந்தோம். ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக்கு இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் இருந்திருந்தால் ஹிப்ஹாப் தமிழா திரைப்படங்களுக்கு வராமே வெறும் தனி இசை கலைஞராக இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பாக மக்களிடையே பயங்கர வரவேற்புனாலும் அதை வந்து பொருளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் அன்றைக்கி இல்லை. இந்த சினிமா உலகத்துலேருந்து உங்களுக்கு முதல்ல அறிமுகமான நபர் அப்படின்னு யாரை சொல்லலாம்? திங்க் மியூசிக்கோட இன்னைக்கு அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ திங்க் மியூசிக்கோட சந்தோஷ் அவர்கள், அவர் படத்தில் அவருக்கு ஒரு மீசையம் ஒரு படத்தில் அவரும் வருவார். ஸோ அவர் தான் முதலாக நாங்கள் போய் ஒரு சிடியை இது பண்ணி இது எங்களோட பாட்டு ஆல்பம் கேளுங்கிறப்போ அவர் தான் எங்களை முதலாக எங்கள் ஆல்பமை கேட்டு இது அவருக்கும் தெரில இது எப்படி இதை உள்ளே கொண்டு போய் வியாபாரப்படுத்துறதுன்னு தெரில. ஆனால் வந்து பயங்கரமாக உற்சாகப்படுத்தி இது கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இது எப்படியாவது நம்ம வெளில கொண்டு வருவோம் அந்த மாதிரி வந்து இது பண்ணது. அது திரைக்கு பின் இருக்கிற இதில். திரைக்கு முன் அப்படின்னா வந்து எனக்கு நினைவு தெரிந்து நிறைய பேரை பார்த்துருக்கலாம், அங்கே இங்கேன்னு என்னோடய பாடல்கள் எங்கேயாவது ஜட்ஜாக வந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் பார்த்துருக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு தொடர்பாக ஒரு உறவாக மாறிக்கிட்டது வந்து சுந்தரன் கூட தான் வந்து சுந்தர்சி அவர்களோட அதுதான் என்னோடய முதல் பயணம். ஒரு சினிமா இதை அவர் பார்த்து ஓகே நான் அவர் கூட ட்ராவல் ஆகி கிட்டத்தட்ட சினிமானா என்னன்னே தெரியாமல் அவர் கூட ஒரு படத்தோட ட்ராவல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதுதான் சினிமா, இப்படி தான் இது பண்ணுங்கிறதுலாம் அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது முதல் சினிமா அறிமுகம் அப்படின்னு சொன்னால் சுந்தரன் சொல்லலாம். எங்கே சந்திச்சிங்க முதல்ல சுந்தரன்? அவருடைய ஆஃபீஸில் ஒரு கால் வந்துச்சு, இது மாதிரி சுந்தர் சார் உங்களை பார்க்கணுங்கிறாரு, நீங்கள் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு. நான் ஆஃபீஸ் போயிட்டேன். போனோடனே இது மாதிரிப்பா ஒரு 6 பாட்டு இருக்குது, ஆம்பளைன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், இதில் வந்து ஒரு பாட்டை உனக்கு நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, இல்லைங்க நான் வந்து 6 பாட்டும் பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு நம்மளோட இதெல்லாம் சொல்ல அவர் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா இந்த பாட்டு ஏதாவது ஒன்று போட்டு காட்ட முடியுமா, என் பசங்கள்லாம் வந்து பயங்கர பாப் தமிழாங்கிறாங்க, எனக்கு ஒன்று யாருன்னே தெரில, ஒரு பாட்டு ஏதாவது போட்டு காட்டு அப்படின்னா, இல்லைங்க நான் இங்கெல்லாம் பாட்டெலாம் போட்டு காட்ட மாட்டேன், நான் வந்து என்னோடய ஸ்டுடியோவுக்கு நீங்கள் வந்துடுங்க. ஏன்னா நான் வந்து நிறைய பாடல்கள் வந்து இந்த சிடியில் கொடுக்குறது இதெல்லாம் வந்து அங்கே எங்கேன்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்துடும் வெளியே. ஸோ அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் நமக்கு குரல் இல்லாதனால, நம்ம யாருன்னு தெரியாதனால, இந்த இண்டஸ்ட்ரி எதுவுமே தெரியாதனால, சரி ஓகே போட்டு நம்மளை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் ஷெல்லுக்குள்ளே போயிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் நான் வந்து ஸ்டுடியோவில் தான் போட்டு காட்டுவேன் அப்படின்ட்டேன். சரிப்பா அவன் ஸ்டுடியோ எங்கே இருக்குது வரேன்ட்டார். அப்போ எங்கள் ஸ்டுடியோ வந்து ஒரு டைனிங் டேபிளில் இதெல்லாம் வச்சு, சரி இவர் கோவப்பட்டு வரமாட்டார், சரிப்பா நான் வரேன்னு ஒரு கடுமையாக சொன்ன மாதிரி இருந்தனால சரிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தா பின்னாடி அடுத்த அரை மணி நேரத்தில் எங்களுக்கு செட் பண்ண கூட டைம் இல்லை, வந்துட்டார். வந்தால் அப்போ நாங்கள்லாம் பசங்களாம் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். உள்ளே வந்து பார்க்குறாரு, இது ஸ்டுடியோவாங்கிறாரு. ஆமாம் எங்கள் ஸ்டுடியோ இதுதானா, டைனிங் டேபிள் உட்காந்து மியூசிக் போட்டிருக்கோம். நல்ல வேலை அவர் எங்கள் பாட்டும் எங்கள் திறமையை மட்டும்தான் பார்த்தாரு. நாங்கள் எப்படி இருக்கோம், நாங்கள் என்ன மாதிரி இதில் அதெல்லாம் பார்க்கல. அவர் பாட்டை கேட்டார், இது ஹிட் ஆகிடும், இந்த பாட்டை எனக்கு வேணும்னாரு. நம்ம மறுபடியும் நமக்கு தெரியாது, நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாதுங்கிறப்ப, இல்லைங்க ஒரு பாட்டெலாம் தர முடியாது, கொடுத்தா நான் மியூசிக் டைரக்டர் தான், ஒரு பாட்டெலாம் பண்ணிட்டேன் படத்தில், அது ஒன்றும் இது பண்ணுறது இல்லை எனக்கு, நாங்கள் வந்து ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பேசுகிற விஷயங்கள்லாம் போய் அவர்கிட்டே பேசினா, நான் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை கொண்டு வர போகிறேன், இது பண்ண போகிறேன் அதெல்லாம் கேட்டார். சரி இப்போ என்ன வேணும் உனக்கு என்னாரு, போட்டால் நான் 6 ஃபுல் படம் தான் போடுவேன் அப்படின்னோன்னா, சரிப்பா சாயந்தரம் வந்து ஹீரோ விஷால் சாரை மீட் பண்ணுறேன், நம்ம வந்து அவருக்கும் போட்டு காட்டுறேன் அப்படின்னோடனே இவங்க 2 பேரும் பாட்டை கேட்குறாங்க. கேட்டுட்டு வெளியில் வந்து ஓகே நல்லா இருக்குது பாட்டு இதெல்லாம் பேசுகிறாங்க. என்ன விஷயம்னா, எங்களுக்கு இந்த ஸ்டுடியோ சவுண்ட் ப்ரூஃப் அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஒரு ரூம் எடுத்து அதில் டைனிங் டேபிள் வச்சு கேட்டுருவோம். ஸோ உள்ளே பேசினாலும் வெளில கேட்கும். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம தான் பண்ண போகிறோம் தெரிஞ்சிருச்சு. இல்லைப்பா நீ ஏன்ப்பா ஒரு பாட்டு தரமாட்டேன்னு விஷால் நான் கேட்குறேன். இல்லை நான் அப்படின்னா சரி 2 பேரும் பேசினாங்க. ஓகே உனக்கு கொடுத்துறோம், ஆனால் ஒரு பிரச்சனை, 7 நாள் அதாவது அடுத்த வாரம் நாங்கள் இந்த பாட்டெல்லாம் படம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் இந்த பாட்டெல்லாம் ஷூட் பண்ண போகிறோம், இதெல்லாம் சிச்சுவேஷன், 7 நாளில் நீ நியாயமாக எப்படி ஒரு பாட்டு தான்
உன்னால் தர முடியாது, இவ்வளோ பாட்டு தர முடியாது, ஒரு பாட்டு 2 பாட்டு உன்னால் தர முடியும். ஸோ எப்படியும் நாங்கள் போய் தான் ஆகணுங்கிற அவங்களோட இதை சொன்னேன்னா 7 நாள் தானே, எவ்வளோ பாட்டு, 6 பாட்டு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டேன். அன்னையிலேருந்து கரெக்டாக 3 நாளில் அடுத்தடுத்த நாட்களில் பழகிக்கலாம், இன்பம் பொங்கும் வெண்ணிலாம் முதலே போட்டு வச்சுருந்தேன். அந்த பாட்டை கேட்டோன்னே இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, நான் அந்த பாட்டு இட்டு சரி நான் இதை வந்து கிரெடிட் சாங்காக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த படத்தோட எண்டில் கிரெடிட்ஸில் வந்து அதில் என்னையும் ஃபீச்சர்லாம் பண்ணாரு. அது பின்னாடி அப்படி 2வது பாட்டு 3வது பாட்டுன்னு அனுப்ப அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். ஆனால் அந்த ஒரு வாரத்தில் எல்லா பாட்டும் கொடுத்துட்டோம், ஒரு பாட்டை தவிர. அந்த ஒரு பாட்டு வந்து ஃபேமிலி சாங். நாங்கள் கொஞ்சம் அந்த ஹிப்ஹாப் மியூசிக்கு மெலடி கேட்டார், அது கூட கொடுத்துட்டேன். வா வா நீலான்னு ஒரு பாட்டு கொடுத்து அவர் ரொம்ப ஹாப்பி. அதை போய் ஃபாரினில் ஷூட் பண்ணிட்டு வராங்க. இப்போ கடைசி பாட்டு வந்து அவங்களுக்கு வேணும், அதுதான் வந்து அந்த யார் என்ன சொன்னாலும் பாட்டு. அந்த பாட்டு வந்து ஃபேமிலி சாங் அப்படின்னா, ஆனால் நான் ஒரு ஸ்ட்ரக்சரில் பண்ணுறேன். அது எப்படின்னு அப்போ தான் இந்த சரணம் பல்லை விஷயம் நடந்துச்சு. இந்த பாட்டோட சரணத்தில் இப்படி நடக்கணும், இது நடக்கணும், அதெல்லாம் சொல்லி அப்போ அதுக்கப்புறம் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இதையே நம்ம ஒரு ப்ரோமோவாக நம்ம எடுத்து போட்டுடலாம். சுந்தரனா தான் எனக்கு முதல்ல கட்டம் வரைஞ்சி இது சரணம், இங்கே பாரு இதுதான் பல்லவி முதல்ல வருதா, இதுக்கப்புறம் இது சரணம், ஆனால் இது ஹுக்குனா, இது ட்ராப்னா, இது வேர்ஸ்னா அப்படின்னா சரிப்பா நீ என்ன வேணா வச்சுக்கோ, என் பேரை நான் வச்சுக்கிறேன், ஆனால் நான் கேட்குறத நீ கொடுத்துருன்னு சொல்லி அப்படி இப்படி பண்ணி யார் என்ன சொன்னாலும் பாட்டு இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அவர் நம்மளை பயங்கரமாக ப்ரொமோஷனாக அந்த வீடியோவே விட்டு. என்னோட இது என்னன்னா சரணம் பல்லவி தெரியாதுன்னு ஒரு வீடியோ அவரும் அதே தான் சொல்லி இது எடுக்கலாம், நான் இது உனக்கு ஓகேவா, ஏன்னா மியூசிக் டைரக்டர்னா ஒரு இமேஜ் வேணும், நான் பயங்கரமாக வாசிப்பேன், நான் இப்படி வாசிப்பேன், இதில் வாசிப்பேன், அந்த மாதிரிலாம் நீ சொல்லணும் இன்டர்வியூவில், இது பரவாயில்ல. ஏன்னா இல்லைனா என்ன மாதிரி தெரியாமல் என்னால் இப்போ இசையை முறையாக கற்றுக்காமல் ஒரு உணர்வில் அதை கேட்டு கேள்வி ஞானத்து மூலமாக கற்றுக்கிட்டு இது பண்ணுற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். நான் போக போக இதை கற்றுப்பேன், நிறைய கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி இது சொன்னால் அவரும் பயங்கரமாக என்னை அப்ரிஷியேட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ரோமோவாக அவங்க ரிலீஸ் பண்ணி அதுக்கு எனக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு இதுக்காகவே உனக்கு நான் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் ஒன்று நான் இது பண்ணுறேன்டா அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ புஷ் பண்ணாங்க. சுந்தரனை வந்து இது அவுட் ஆஃப் ஹார்ட் வந்து என்னை ஒரு 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 சின்ன பையன் இவ்வளோ இதாக இருக்கான், அவ்வளோதான் அன்றைக்கி அவரோட இது. இன்றைக்கி நான் இந்த இடத்துலேருந்து அதை திரும்பி பார்க்கும்பொழுது எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனால் அன்றைக்கி ஒரு சின்ன பையனா எனக்கு அதெல்லாம் புரியல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பண்ணோம், அண்ணன் இப்படி சொல்கிறாரு, நான் என் மனசில் இருக்கிறத பேசணுங்கிறது என்றைக்குமே அவர் என்ன அதுக்கு தான் புஷ் பண்ணுவார். அதுக்காக தான் எனக்கு அதெல்லாம் கிடச்சிது, மனசில் இருக்கிறத சொன்னனால தான் எனக்கு அதெல்லாம் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவர் லான்ச் ஆகிறேன், அந்த படம் பெரிய இது போக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பயணம் தான் வந்து என்னோட இதில் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது சரணம் பல்லவிங்கிற ஒரு மேட்ரே கடைசியில் ஒரு ட்ரேட்மார்க்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டுலேயுமே சரணம் பல்லவிங்கிற ஸ்ட்ரக்சர் கிடையாது. எல்லோரும் என் ஃபார்மேட்டுக்கு ஹுக்கு வர்ஸு பிஜி ட்ராப்பு அந்த ஃபார்மேட்டுக்கு மாறிட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பாட்டு ட்ரெண்ட் ஆனாலும் அது எங்கள் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. ஒரு பக்கம் இசையமைப்பாளராக தொடர்ந்து வாய்ப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் பாடுறதுக்கும் உங்களுக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு வந்தது. அனிருத் ஒரு பக்கம், யுவன் சங்கர் ராஜா, இப்படி பலரது இசையில் பாடிருக்கீங்க. பின்னணி பாடகராக என்ன ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இப்போ யுவன் நானா அந்த பீட் அமிச்சிட்டாரு, இதான்ப்பா பீட்டு, இதில் எனக்கு வேர்ஸ் வேணும்னா நம்மளே வந்து வை ராஜா வை, நாங்கள் அதை பண்ணிடுறது. கத்தி பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு பீட். இப்போ யுவன் எனக்கு ஒரு பாட்டு பாடினார், அப்போ நான் அவரை ரெக்கார்ட் பண்ணேன். அரக்கியேன்னு ஒரு பாட்டு வந்து அன்பறிவு படத்துக்காக பாடினார். ஸோ அப்போ வந்து அண்ணா கொஞ்சம் மேலே பாடினா என் பையன் சரியான பாதையில் தான் பயணம் செய்கிறான் அப்படின்றத உங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? இல்லை அவங்க இன்னுமே நினைக்கிறாங்க தெரியல. தனியொருவன் எல்லா பக்கமும் வருது, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஓகே நம்ம வந்து இசையமைப்பாளர் ஆகிட்டோம், நம்மளுக்கு வந்து எல்லாம் பயங்கர ஆஃபர்லாம் வருது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அப்பா இல்லைப்பா தனியொருவன் வந்து பெரிய ஹிட்டு, ஆமாம்மா எல்லாம் சொல்கிறாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.